அடுத்ததாக பிக் பாஸ் வந்து பார்வதியோட கேஸ்க்கு தான் அப்ரூவல் கொடுத்துருக்காரு. பார்வதி கிட்ட லாயர் சூஸ் பண்ணும் போல இருக்குது. ஸோ பார்வதி வந்து ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் கிட்ட கேட்குறாங்க. விக்ரம் உடனே சொல்கிறாங்க, நான் உனக்காக பேசுவேன் பாரு அப்படின்னோடனே, எனக்கு ஒன்று நம்புறதா வேண்டாமான்னு பயமாக இருக்குடா அப்படின்னோடனே, ப்ரொஃபஷனலிசம் பாரு, ஒரு லாயர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன், கண்டிப்பாக உனக்காக தான் பேசுவேன். நீ என்ன வெறும் லவ் கண்டென்ட் மட்டுமா பண்ண, நத்தக்கண்ணியாக இருந்த விஜய் சேதுபதி சாரே உன்னை ஃபைனல்ஸில் பார்க்கணும்னு சொன்னார், அசிஸ்டன்ட் மேனேஜராக பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கின, உன்னை எப்படி சொல்ல முடியும், நீ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாரு. உடனே பார்வதி வந்து எனக்கு இன்னொருத்தரும் மனசில் இருக்காங்க, நான் அவங்களே கேட்டு வரேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போவே பிக் பாஸ் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் ஒரு வாட்டி பாருன்னு கூப்பிட்டாங்க. கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருந்தாங்களா, உண்மையிலே கேட்கலையான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு செகண்ட் டைம் கூப்பிட்டாரு. அப்புறம் தான் என்னன்னு கேட்டாங்க. அப்புறம் சீக்கிரமாக ஜட்ஜு லாயரை முடிவு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா திருப்பி போயிட்டு சாண்ட்ரா கிட்ட போனாங்க. சாண்ட்ரா கிட்ட போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ எப்படி பேசுவ அப்படின்னோடனே சாண்ட்ரா 2 விஷயங்கள் சொன்னாங்க. உடனே அப்படியெல்லாம் இல்லை, நான் எப்படி பேசணும்னு, நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நினச்சி நீ பேசணும்னு சொல்லிட்டு விக்ரம் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் சொன்னாரோ, அதாவது கண்ணில் அடிபட்டிருக்கும் போது கூட பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து சாண்ட்ரா கிட்ட நீ பேசணும்னு சொன்னாங்க. சாண்ட்ராவும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த இன்னும் பிரஜனோட ஷர்ட்டை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க சாண்ட்ரா. அப்புறமா என்ன நினச்சாங்களோ தெரியல, திருப்பி பிக் பாஸ் கூப்பிட்டோடனே உள்ளே போயிட்டு நான் விக்ரமை தான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியே வந்து என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து நீ எஃப்ஜே உன்னை சூஸ் பண்ணிடக்கூடாது, அதனால தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அப்புறமா எஃப்ஜே கிட்ட போய் உன் பேரில் தான் கேஸ் அப்படின்னோடனே எஃப்ஜே கிட்ட அந்த கேஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எஃப்ஜே வந்துட்டு அமித்தை போய் கூப்பிடுறாரு. அமித் அதை கேட்டுட்டு, கல்யாணமான மனுஷன் கூட அவங்க அந்த இதில் அப்படி தானே எழுதியிருக்காங்க, எஃப்ஜே வந்து பார்வதி வந்து அமித் கூட ஜாஸ்தியாக பேசுகிறாங்க, அப்புறம் லவ் கண்டென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்வதியோட கேஸ். அது கேட்டுட்டு அமித் பயங்கரமாக சிரிக்கிறாரு. பாவம், அவருக்கு இந்த அசிங்கம்லாம் தேவையாங்கிற மாதிரி இருக்குது. தேவைதான், உங்கள் ஒய்ஃப் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் கேட்காம இருந்தால் கண்டிப்பாக இது எந்த ஹஸ்பண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவைதான். அதை வந்துட்டு அவர் வந்துட்டு ஐயோ அப்படின்ட்டு சிரிச்சிட்டு சரி ஓகேங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணி வராரு. வந்த உடனே பார்வதி பிக் பாஸ் சொல்கிறாங்க, நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்கல்ல, ஸோ நீங்கள் வந்து அதில் கேஸில் லாயராக வர முடியாது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே பாரு வந்து கூப்பிட்டுட்டு கேட்குறாங்க, அது எப்படி நீ வந்து அதில் லாயராக போகலான்னு நினைப்ப, நீ எப்படி அதில் லாயராகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்று தான் புரியல. இதையே பார்வதி கிட்ட சொன்னால், ஹே நான் யார் லாயரை டிசைட் பண்ணணும் நீ சொல்லக்கூடாது, அதில் நீ ஏன் சொல்கிற, நான் தான் சொல்லுவேன் அப்படிம்பாங்க. அப்போ இவங்க எதுக்கு அதை சொல்கிறாங்க, அவருக்கு பிடிச்சிருக்கு, அவரும் ஓகேன்னு நினச்சிருக்காரு, அவர் இது பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து மேனிப்புலேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் வரும். ஐயோ நம்ம இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. அதுதான் பாரு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எஃப்ஜே என்ன பண்ணுறாருன்னா, சபரியை போய் கூட்டிகிட்டு வந்துட்டார். சபரியை கூட்டிகிட்டு வந்து சபரியை லாயர் ஆக்கிட்டார். லாயர் ஆக்கினதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறாங்க. நின்னதுக்கப்புறம் ஜட்ஜு செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே இவங்க வந்துட்டு யார் எஃப்ஜே வந்துட்டு அரோராவை சூஸ் பண்ணுறாங்க. உடனே எல்லோரும் விக்ரமை டீஸ் பண்ணாங்க, பார்த்தியா அவள் படிச்சு அவள் லாயராக இருந்து இப்போ ஜட்ஜ் ஆகிட்டா, நீ இன்னும் லாயராகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமை சும்மா டீஸ் பண்ணுறாங்க. அரோரா ஜட்ஜ் ஆகிட்டாங்க. பார்வதி வந்து திவ்யான்னு சூஸ் பண்ணுது. எனக்கு என்னென்னா ஒரு சின்ன கெட்ட புத்தி, ஒருவேளை திவ்யாவோட பேரை கெடுக்கணுன்னே திவ்யாவை ஜட்ஜாக போடுறாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா திவ்யாவால் வாய் வச்சு சும்மா இருக்க முடியாது, ஜட்ஜாக உட்காந்துட்டு லாயர் மாதிரி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு வேணும்னே திவ்யாவை சூஸ் பண்ணிட்டாங்களான்னு ஒரு சின்ன பயம். பட் திவ்யா தான் ஜட்ஜு, ஒன்றும் பண்ண முடியாது. வரப்போகிறாங்க, வாயை கம்முன்னு வச்சுட்டு இருப்பாங்களா இல்லையான்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இப்போ இனிமேல் கேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.